पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மேதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிரதம சட்கம். பகவத்கீதையில பிரதம சட்கத்துக்கு மேல தாத்பரிய நிர்ணயம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தாத்பரிய நிர்ணயத்துல நேத்து கிளாஸ்ல இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஸ்லோகங்களை கட்டமைக்கிறது, கிளாசிஃபை பண்றத பண்ணிட்டு இருக்கோம். மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா 4 விஷயங்களா நம்ம பிரிச்சிருக்கோம். 4 விஷயங்களா நம்ம பார்த்தீங்கன்னா எதை பிரிச்சிருக்கோம், இந்த பகவத்கீதை ஸ்லோகங்களை கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டை அப்படின்னு பிரிச்சிருக்கோம். கேள்வி வரும், யாராவது பார்த்தீங்கன்னா கேட்கலாம், சுவாமி நீங்க எப்படி இந்த கிளாசிஃபிகேஷன் எப்படி பண்றீங்க அப்படின்னா, நிறைய இடத்துல இந்த கிளாசிஃபிகேஷன் பண்றதுக்கான மூலம் எது அப்படின்னா, பகவத்கீதையில பார்த்தீங்கன்னா 5வது சாப்டர்ல 27வது ஸ்லோகத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரிக்கா பாஷ்யம் இருக்கு. அந்த அவதாரிக்கா பாஷ்யத்துல சொல்றாரு, சம்யக் தர்ஷன நிஷ்டானாம் சந்நியாசினாம். நல்லா பார்த்தீங்கன்னா ஆத்மானுபூத்தியை அடைந்த சன்னியாசிகளுக்கு பார்த்தீங்கன்னா சத்யோ முக்தி உக்தாகா. சத்யோ முக்தி அப்படின்னா ஜீவன் முக்தியானது பார்த்தீங்கன்னா இங்கேயே அனுபூத்தி அடைஞ்ச சன்னியாசிகளுக்கு சொல்லியாச்சு. சன்னியாசின்னு என்ன அர்த்தம், சர்வத்தையும் தியாகம் பண்ணுங்க, ஆத்மால எஸ்டாப்ளிஷ் ஆகி சர்வாத்ம பாவத்தை அடைஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே முக்தியானது கிடைச்சிடும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யாரு கர்மயோகச்ச, கர்மயோகமும் சொல்லப்பட்டது எங்க, ஈஸ்வரார்ப்பித சர்வபாவேன, ஈஸ்வரனுக்காக பார்த்தீங்கன்னா சர்வபாவம்னா என்ன அர்த்தம், காயா வாச்சா மனசா, எல்லா காரியத்தையும் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்றதுனால ஈஸ்வரே பிரம்மணி ஆதாய, பிரம்மன் யாதாய கர்மானின்னு 5:10 சொல்லியிருக்கு. ஈஸ்வரன் இடத்துல எல்லா கர்மங்களையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணக்கூடிய கிரியமானக செய்யக்கூடிய அந்த கர்மயோகம் என்ன பண்ணும் தெரியுங்களா, அது கிளியரா சொல்லுது, சத்வசுத்தி. முதல்ல பார்த்தீங்கன்னா கர்மம் கர்மயோகம், கர்மத்தை பண்ணிட்டு இருக்கவங்க கர்ம யோகத்தை பண்ணணும். கர்மயோகத்தினால என்ன உண்டாகும் சுவாமி அப்படின்னா தெளிவா சொல்றார், சத்வசுத்தி. சத்வசுத்தின்றதுக்கு அர்த்தம் சத்வம்னா அந்தக்கரணம், அந்தக்கரண சுத்தி உண்டாகும். அந்த அந்தக்கரண சுத்திக்கு அப்புறம் ஞான பிராப்தி, ரொம்ப கிளியரா வைக்கிறது, ஞான பிராப்தி. இது இல்லை அப்படின்னா ஞானம் கிடைக்குமானா ஞானம் தடுமாற்றத்தோட இருக்கும். யாரெல்லாம் இந்த கர்மயோகத்தை பண்ணலையோ, அந்த கர்மயோகம் பண்ணாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா சித்தம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸோட இருக்கும். தெளிவான ஞானம் ஒருத்தருக்கு கிடைக்காது. அதனால கர்மயோகத்தை பண்ணி அது மூலமா சித்த சுத்தி கிடைச்சாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஞான பிராப்தி கிடைக்கும். ஞான பிராப்தி கிடைச்சதுக்கு பிறகு சர்வ கர்ம சந்நியாச கிரமேன, அதுக்கப்புறம் ஞானத்துக்கு பிறகு சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு மோக்ஷாய இதி, அப்போ சந்நியாசம் பண்ணிட்டு என்ன போறீங்க, ஞான நிஷ்டை சொல்லப்பட்டிருக்கு. அதான் மோக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஞான நிஷ்டை. இதான் கிரமம். அப்ப என்ன அர்த்தம், கர்மம், கர்மத்துக்கு அப்புறம் கர்ம யோகம், கர்ம யோகத்தினால உண்டாகக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தக்கரண சுத்தி. அந்தக்கரண சுத்தி வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஞான பிராப்தி. ஞான பிராப்திக்கு அப்புறம் சர்வ கர்ம சந்நியாசம். சர்வ கர்ம சந்நியாசத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனம்ன்ற நிஷ்டையானது கை கூடுதல். இதுதான் ஸ்டெப்ஸ். இது பார்த்தீங்கன்னா 5வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்துக்கு மேல நம்ம பார்த்தீங்கன்னா இதை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு. அப்ப இந்த ஸ்டெப்ஸ்ல தான் நம்ம போறோம். இதுல 2 வெரைட்டி இருக்கு. என்னன்னா இந்த ஞானத்தை அடைந்த பிறகு சந்நியாசம் எடுத்து நிஷ்டைக்கு போறது, இல்லை அப்படின்னா எங்களை மாதிரியே பார்த்தீங்கன்னா ஞானத்தை அடையறதுக்காகவே சந்நியாசம் எடுத்துக்கிட்டு சிரவண மனனத்தை பண்றது, நிதித்தியாசனத்துக்கு போறதுன்னு இருக்கு. ஒன்னுத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம்னு பேரு, சிரவண மனனம் பண்றதுக்காகவே சந்நியாசம் எடுத்துக்கிறது. இன்னொன்னு வித்வத் சந்நியாசம்ன்றது பேரு, அது பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்காக நிஷ்டைக்காக எடுக்கக்கூடியது, சிரவணத்துக்கு அப்புறம் நல்லா எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமனே ஆகமகம் நிற்கிறது. இந்த 2 தான் டிஃபரன்ஸ் இருக்கு, மற்றபடி ஒரே டைப் தான். அடிச்சுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கர்மம் கர்மயோகம், ஞானம் ஞான நிஷ்டை அப்படின்னு 4ஆ பிரிச்சு வச்சிருக்கோம்.
இன்னைக்கு பாட்டத்துல நேத்து வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பத்தி பார்த்தாச்சு. இன்னைக்கு பாட்டத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்? கர்ம யோகத்தை பத்தின ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். கர்ம யோகத்தை பத்தி யாராவது எடுத்தோட கேட்டாங்க அப்படின்னா திரும்பவும் கர்மத்துக்கும் கர்மயோகம் ஞானம் எல்லாத்துக்குமே வந்து மூணுல இருக்கிற ஸ்லோகம் தான் அந்த பிரிச்சு சொல்றது. மூணுல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லுது. ஞான யோகேன லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். இதை நீங்க என்ன பண்ணணும்? எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். கர்மத்தை பத்தி பேசும்போதும் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும், கர்ம யோகத்தை சொல்லும் போதும் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும், ஞானத்தை சொல்லும் போதும் இந்த இதை சொல்லணும், அப்புறம் ஞான யோகத்தை நிஷ்டையை சொல்லும் போதும் இதை சொல்லியா. எல்லாத்துக்கும் பேஸு இந்த மூணு தான். வேதத்தோட பேட்டர்ன் என்ன அப்படின்னா பிரவிற்த்தி நிவர்த்தி. உலகத்துல 2 மார்க்கம் தான், பிரவிற்த்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம். கர்மமும் கர்மயோகமும் பிரவிற்த்தி, ஞானமும் ஞான நிஷ்டையும் நிவர்த்தி. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிரேயஸ்ன்னு பேரு, இன்னொன்னுக்கு வந்து ஸ்ரேயஸ் அப்படின்னு பேரு. ஒண்ணு கர்ம மார்க்கம் பிரேயஸ், அது லோக்கங்களை அடையிறதுக்கு. அதே ஸ்ரேயஸ் எது அப்படின்னா மோட்சத்தை அடையிறதுக்கு ஞான மார்க்கம். ஒன்று கிரகஸ்தாசிரம தர்மம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசாசிரம தர்மம் அப்படின்னு பிரித்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கர்மயோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா கர்மியாக இருக்கிறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நல்லவங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஐயோ நம்மளோட உலகத்தை நல்லா தெரிஞ்சுக்க, நம்மளோட உலகத்தை நிறைய பேர் நல்லவன் இருக்கான், அதனால நம்ம தான் நல்லவன் நினச்சிக்காதீங்க. ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லவன் இருக்கான். ஐயோ ரோட்டில் இறங்கினாவே கூச்சமாக இருக்கு, ஐயோ இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே. கொஞ்சோண்டு கெட்டவங்க இருக்காங்க, இருந்துட்டு போட்டோம். ஆனால் நல்லவங்க தர்மிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, யாருக்கும் சொல்லி கொடுக்காததுனால எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் 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 வேணும்னு சொல்லிக்கிட்டு தர்மத்தோட பின்னாடி என்ன பண்ணுறாங்க, எதையாவது ஒரு ஆப்ளிகேஷனோட சேர்ந்தே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ பவித்திரமானவங்க இருக்காங்க, ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா காமம் இருக்கு. அப்போ காமம் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சுற்றிக்கிட்டே சம்சாரத்திலேயே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ முதல் ஸ்டெப்பு ஒருத்தன் மூக்ஷு ஆகிறான் அப்படின்னா நான் மோட்சத்தை அடையணும் அப்படின்னு முதல் ஸ்டெப் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கர்ம யோகம் தான் முதல் ஸ்டெப். கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் இல்லை. கர்மம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோகத்தில் நிறைய தர்மிகள் இருக்காங்க, அதெல்லாம் பிரவிற்த்தியில் வர்றது. பிரவிற்த்தியிலிருந்து நிவர்த்திக்கு மோட்சத்தை அடையிறதுக்கு முதல் ஸ்டெப் கர்மயோகம். அந்த கர்மயோகத்தோட லட்சணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5:10 5:11 இதான் வந்து பார்த்தீங்கன்னா 5:10 5:11 வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தை பத்தின ஸ்லோகங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. இதான் லட்சணம். கர்மயோகத்தோட லட்சணம் யாராவது கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் தியக்துவா கரோத்தியா லிப்யதே நச பாப்பேன பத்மபத்திரமிவாம்பசா. 5:10 சொல்றது. பிரம்மனி ஆதாய அப்படின்னா ஈஸ்வரனிடத்துல எல்லா கர்மங்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னா சமர்ப்பணம் பண்ணணும். ஆதாயன்றதுல வந்து என்ன பண்ணணும்? சர்வபாவேன அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கணும். எல்லா பாவத்தினாலையும், அடுத்த ஸ்லோகம் தான் சொல்ல போறேன். சர்வபாவேன எல்லா பாவத்தோடையும் என்ன பண்ணணும்? ஈஸ்வரனிடத்துல கர்மங்களை சமர்ப்பணம் பண்ணிட்டு சங்கம் தியக்துவா பலன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நடந்தாலும் அது ஈஸ்வர பிரசாதம், என்னுடைய டியூட்டியை மட்டும் நான் பார்ப்பேன் அப்படின்னு பலன் மேல கொஞ்சம் கூட பற்றுதல் இல்லாம எவன் கர்மத்தை செய்கிறானோ ஈஸ்வரார்ப்பணமா அவன் வந்து பார்த்தீங்கன்னா பத்மபத்திரம் இவாம்பசா, எப்படி தாமரை இலை தண்ணீர் இலையோட ஒட்டாம இருக்குமோ, தண்ணியிலேயே கிடந்தாலும் இலை வந்து பார்த்தீங்கன்னா தாமரை இலையில தண்ணி ஒட்டாது, அதே மாதிரி கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூட அவன் அந்த கர்மத்தினால் ஒட்டப்படுவதில்லை, பந்தப்படுறதில்லை அப்படின்னு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லட்சணம் சொல்றது. 11வது ஸ்லோகம் சொல்லுது சர்வபாவேன கர்மயோகம் பண்ணணும். செலக்டிவா பண்றதுல எல்லா பாவத்திலையும் அப்படின்னு. எப்படி? காயே நமனசா புத்தியா கேவலைரிந்திரியைரபி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தியக்த்வாத்ம சுத்தயே. முக்கியமான ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11வது ஸ்லோகம். காயத்தினாலையும் மனசினாலையும் புத்தியினாலையும் கேவலைர் இந்திரியைரபி, கேவல சப்தம் எல்லாத்துலயும் போட்டுக்கணும். வெறும் உடம்புனால, வெறும் மனசுனால, வெறும் புத்தியினால, வெறும்
இந்திரியங்களால யோகிகள் வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகிகள் அந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா செய்கிறார்கள். எப்படி சொல்றாங்க? சங்கம் தெக்துவா, பற்றுதலை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்லேவ் புத்தியோட, தாசன் நான், ஈஸ்வரனுக்கு தாசன் நான், சுவாமிக்கு தாசன் நான் அப்படின்ற புத்தியோட, தாசபாவத்தோட வந்து பாத்தீங்கன்னா அடியார், நம்ம சொல்றோம்ல சிவனடியார் நம்ம சொல்றோம். சைவத்துல சொல்லும் போது சிவனடியார் சொல்லுவோம், வைஷ்ணவத்துல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா தாசன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தாசனா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா சங்கம் தியக்துவா, சங்கத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்றாங்க. எதுக்காக சுவாமி கேள்வி வருது? எதுக்காக சாமி இது மாதிரிலாம் பண்றாங்க? ஆத்ம சுத்தையே, சத்வ சுத்தின்னு சொல்லுவாங்க, ஆத்ம சுத்தின்னு சொல்லுவாங்க. ஆத்ம சுத்தினா அந்த கரண சுத்திக்காக கர்மத்தை செய்கிறார்கள். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 5:10 5:11 தான் வந்து பாத்தீங்கன்னா கைட்லைன் ஸ்லோகமா வச்சுக்கணும். வச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 2வது சாப்டர்ல இருந்து ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். லட்சணம் சொல்லியாச்சு. இந்த 2வது ஸ்லோகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கர்மயோகம் வருது அப்படின்னு பார்ப்போம். 2வது அத்தியாயத்துல 38வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறார். 2:38 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறார். சுக துக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். 2 ஒவ்வொரு சாப்டரா இனிமே பார்க்க போறோம். 2, 3, 4, 5ன்னு 2வது சாப்டர்னு போட்டு ஸ்லோகங்களோட நம்பரை எழுதிக்கிங்க. மெதுவா உட்கார்ந்து ஒவ்வொன்றா பாருங்க. சுகதுக்கே சமய கிருத்வா, ஒரு கர்மா நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த கர்மத்துல சுகம் கிடைக்கும், துக்கம் வரும், லாபம் வரும், நஷ்டம் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வரும், தோல்வி வரும், ஜெயா அஜயம் ரெண்டுமே வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூடவே சேர்த்துக்கணும், மானம் வரும், அபமானம் வரும், எல்லாம் வரும். அப்ப சுகதுக்கே சமய கிருத்வா, சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பாவிச்சு, லாபத்தையும் நஷ்டத்தையும் சமமா பாவிச்சு, வெற்றியையும் தோல்வியையும் சமமா பாவிச்சு, ஜெயா ஜெயம் ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ, அந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணு, யோகத்தோடு நீ கூடுவாயாக. யோகத்தோடுனா யோகம்னா இதுதான், யோகத்தை இது மாதிரி அனுஷ்டானம் பண்ணுவாயாக. அதனால என்ன கிடைக்கும் சொன்னா, ததோ நைவம் பாப்பம் வாப்சசி, அதனால நீ என்ன பண்ணுவ அப்படின்னா பாப்பம் உன்னை பற்றவே பற்றாது, பாப்பத்தை நீ அடைய மாட்டாய். 5:10 என்ன சொல்லியிருக்கோ, லிப்பியத்தேனச பாப்பேன பத்மபத்திரம் இவாம்பசான்றது, அது அப்படியே இங்க ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கு 2வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல 38 பாப்பம் உன்னை பற்றவே பற்றாது, பாப்பத்தினால் நீ பந்தப்பட மாட்டாய், பாப்பத்தை அடைய மாட்டாய் அப்படின்னு சொல்லியாச்சு. 39 சொல்லுது, ஏஷா தே பிஹிதா சாங்கியே புத்திர் யோகே த்விமாம் ஸ்ருணு புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மமத்னம் பிரகாஸ்யசி. செகண்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, உனக்கு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், சாங்கிய புத்தியை வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை பத்தி நீ என்கிட்ட தெரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. எதுக்காக சுவாமி யோகம்? யோகம் வந்து கர்ம யோகம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியா யுக்தோ யயா பார்த்த, பார்த்த எவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த யோக புத்தியோடு கூடி இருந்து யோகத்தோடு கூடி ஒரு கர்மத்துல ஈடுபடுறானோ அவனுக்கு என்ன ஆகாது அப்படின்னா கர்மபந்தம் பிரகாசியசி, அந்த கர்மபந்தம் வந்து பாத்தீங்கன்னா முழுஷா நீ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவ, தியாகம் செய்து விடுவாய். போகாக்கு தியாக அர்த்தத்துல பிரகாசியசி அப்படின்னா நன்றாக நீ வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மபந்தத்தை எல்லாத்தையும் தியாகம் செய்து விடுவாய் அப்படின்னு சொல்ற. அப்ப கர்மபந்தத்துல இருந்து நம்ம லிபரேஷன் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு இது, யோக புத்தியோடு சேர்ந்து இருந்துதான் கர்மத்தை பண்ணணும். இல்லைன்னா புண்ணிய பாப்பம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும், பிறவி கிடைச்சிடும். இது வந்து பாத்தீங்கன்னா 39 சொல்லுது. அதுக்கப்புறம் 39க்கு அப்புறம் 40 சொல்லுது. நான் இவ்வளவு ஏன் கதறி சொல்றேன் அப்படின்னா இந்த 40 தான். நேஹா விக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே சொல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத். இந்த கர்மயோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அபிக்கிரம நாசோ அஸ்தி ந அஸ்தி. அபிக்கிரம நாசம்னா ஏதாவது ஒரு விவசாயம் பண்றோம், விதை போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பாதியில விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நாசமா போயிடும். நிறைய வேலை பண்ணணும், ஒரு வேலையை பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாதியில விட முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு அபிக்கிரம நாசம்னு பேரு. இப்ப வந்து எதையாவது ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு, இப்ப குக் பண்றோம், பாலை அடுப்புல வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆகும், முடிஞ்சு போச்சு.
எல்லாம் போச்சு. எனக்கு போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் பண்ணாங்க ஒரு அம்மா. சனிக்கிழமை பிரசாதம் பண்ணி கொடுக்குறவங்க புத்தநாராயணன் கோயிலுக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்க, நல்ல கல்கண்டு பொங்கல் பண்ணி எனக்கு கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமல் கோயிலுக்கு வந்துட்டாங்க. என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஆச்சு, ஆன் பண்ணது ஆஃப் பண்ணணுமா, பூரணமாக ஒரு கர்மத்தை பண்ணணுமா, வீடு ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி தான் எந்த கருமத்தையும் நீங்கள் பாதியில் விட்டீங்க அப்படின்னா அது தோஷத்தை உண்டு பண்ணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபிக்கிரம நாசம்னு சொல்லக்கூடிய ஆரம்பித்து விடுறதுனால உண்டாகிற தோஷம் உண்டாகாது. அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது சொல்றாரு பிரத்யவாயோ ந வித்யதே. ஒரு நாள் நீங்க பண்ணிட்டு மறுநாள் பண்ணல அப்படின்னா நித்திய கர்மம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மம், அதை டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் பண்ணல அப்படின்னா கூட தோஷம் வந்துடும். அன்னதானம் கொடுப்பாங்க, அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், ஏதோ உடம்பு சரியில்லை கொடுக்கல அப்படின்னா ஊர்ல இருக்கவன்லாம் திட்ட ஆரம்பிச்சிருவான். என்னையா அது சாப்பிட்றது கொடுக்காம இருக்கீங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லாததெல்லாம் தெரியாது. அப்ப அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நித்தியம் பசிக்கும். கோயில் திறந்தீங்க அப்படின்னா நித்தியம் கோயிலில் பூஜை நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் பூட்டிடலான்னு சொன்னீங்க அப்படின்னா வம்பா போயிடும், ஊரெல்லாம் சேர்ந்து உங்களை தூத்தும். அத்தனை நாள் நீங்கள் பண்ணதெல்லாம் பார்க்காது. அப்போ அதனால எதையாவது ஒரு கர்மத்தை நித்தியம் பண்ணிக்கிட்டு இருக்க கர்மத்தை விட்டீங்க அப்படின்னா பிரத்யவாய தோஷம் வந்துடும். ஆனால் இந்த கர்மயோகத்துக்கு அப்படி இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா பிரத்யவாய தோஷம் இந்த கர்மத்துக்கு உண்டாகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்பம் அப்பியசிய, ஏதாவது கொஞ்சோண்டு கர்மயோகம் பண்ணாலும் பரவாயில்ல, பாவத்தோட பூரண பாவத்தோட ஈஸ்வரனுக்கு அர்ப்பண புத்தியோட நீங்க கொஞ்சம் கர்மயோகத்தை பண்ணினாலும் அந்த தர்மம் என்ன பண்ணுன்னு கேட்டினா திராயத்தே மகத்தோபயாத், உங்களை பெரிய ஒரு கர்ம சக்கரத்திலிருந்து கர்ம பந்தத்திலிருந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகத்தோபயாத், பெரிய சம்சார பயத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். அதனால கொஞ்சமாவது இப்ப நான் சொல்றதுல இருந்து என்னைக்காவது கொஞ்சம் அங்கங்க உங்களுக்கு ஞாபகம் வந்து எதெல்லாம் பண்றீங்களோ அதுவே மிகப்பெரிய பலனை கொடுத்துரும். இப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், வேதாந்தம் கேட்கிறோம் அப்படின்னா என்னென்ன ஜென்மத்துல என்னென்ன கொஞ்சம் பண்ணமோ தெரியல, பலன் எதிர்பார்க்காம யாருக்காவது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுத்துருப்போம் வாங்க அப்படின்னு, தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு பலன் எதிர்பார்க்காம தண்ணி கொடுத்துருப்போம். அந்த தண்ணி எடுத்து கொடுத்தது, ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்ததோட பலன் தான் இப்போ வந்து பகவத்கீதை ஒரு வாட்டி கேட்கறதுக்கு பயன் கிடைச்சிருக்கு பாக்கியம். அப்ப நிறைய பண்ணணும் அப்படின்னா நிறைய பண்ணணும், சம்சாரமே இல்லாம போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சொல்பம் அப்பீச, கொஞ்சம் கர்மயோகத்தை நல்ல முறையில பேனர் போட்டுலாம் இல்ல, பேனர் போட்டீங்கன்னா பொய் வந்துடும், கலந்துரும். இது இண்டிவிஜுவல் பாவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோடது. அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பண்ணினாலும் பெரிய சம்சார பயத்துல இருந்து காப்பாத்தும் சொல்லியாச்சு. 40ல் 41ல் சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையானது. வியவசாயாத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தன பகுஷாக்காய நந்தாஸ்ச புத்தயோ வியவசாயினாம். இந்த ட்ரிம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா நான் நேற்று சொன்னேன்ல, டீ கூட்டு மரம் வந்து பாத்தீங்கன்னா டீ கூட்டா இருக்கட்டும், ஃபைன் மரமா இருக்கட்டும், இதெல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நல்ல டிம்பர் வுட்டுக்கான யூஸ் பண்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, முக்கியமான வேலையை வந்து ட்ரிம் பண்ணிக்கிட்டே போனாதான் அது ஹைட்டா போயிட்டே இருக்கும், ஹைட்டுக்கு போகும். நீங்க ட்ரிம் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அது என்ன ஆயிடும், நிறைய கிளைகள் விட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டு போகாம அது எதுக்குமே யூஸ் ஆகாம போயிடும். உங்களுக்கு யூஸ் இருக்கு, ஆனா டிம்பர் வுட் யூஸ்க்கு பண்ண முடியாது. அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோட்சம் வரைக்கும் ஓங்கி ரொம்ப ஹைட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய புத்தியில வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ட்ரிம்மிங் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில பண்ணணும். எப்படி பண்ணணும், விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன, ட்ரிம் பண்ணப்பட்ட கல்டிவேட் பண்ணப்பட்ட புத்தி. விவசாயாத்மிக்கான கல்டிவேட் பண்றது, விவசாயம் பண்றதுன்னு பேர். இந்த புத்தியை நல்லா விவசாயம் பண்றோம், ட்ரிம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இது அன்வான்ட் அப்படின்னு அன்வான்டா இருக்கிற காமங்கள், குரோதங்கள், சங்கல்பங்கள் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டே இருக்கணும். கோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கோலா இருக்கணும். அந்த கர்மயோகம் பண்றவனுக்கு என்ன கோல், எதுக்காக கர்மயோகம் பண்றான், ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும், மோட்சத்தை அடையணும், ஆத்மானுபூதி பண்ணணும், இதுதான் கோல். அப்ப வேற எந்த கோலும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. அதே நேரத்துல ஏகேக குரு நந்தன, ஒரே ஒரு கோல் தான் கர்மயோகிக்கு இருக்கிறது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மற்ற கர்மிகளுக்கு இருக்கிற கோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும், சுப்பிரமணியர் கோயிலுக்கு போனா இது கிடைக்கும், விநாயகர் கோயிலுக்கு போனா இது கிடைக்கும், முருகன் கோயில்கிட்ட இதுல நம்ம விஷ்ணு கோயிலுக்கு போனா இது கிடைக்கும்,
காலபைரவர் கோயிலுக்கு போனா இது கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கிளைகள் விட்டு இந்த மனசு எப்படி இருக்கு, அப்படியே இருக்கு, ஹைட்டுக்கு போகவே போகாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகுஷாக்கா ஹெனந்தாஸ்ட மற்ற கருமிகளோட புத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அநேக கிளைகள் உள்ளதா. கிளைகள்னா என்ன அர்த்தம், நிறைய ஆசா பாசங்கள் நிறைய ஆயிடுது. ஆனதுனால வந்து பாத்தீங்கன்னா புத்தையோ அவ்வியவசாயினாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க புத்தியை வந்து பாத்தீங்கன்னா ட்ரிம் பண்ணாம இருக்காங்க, கல்டிவேட் பண்ணாம இருக்காங்க. அப்ப இந்த கர்மயோகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்தியை என்ன பண்றது, கல்டிவேட் பண்றது, மோட்சத்தை நோக்கி நம்மளை கொண்டுட்டு போறது. ஆனா புத்தியை கல்டிவேட் பண்ணாம நீங்க எல்லா ஆசையும் பட்டீங்கன்னா என்ன ஆசை, ஈஸ்வரன் பார்த்துப்பாரு. ஒர்க் பண்றது மட்டும்தான் நம்ம வேலை, எப்பவுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பலன் மேல நமக்கு ஆசை இருக்கவே கூடாது. பலன் பகவான் பார்த்துப்பாரு, நமக்கு வேணுங்கிறத அவர் கொடுப்பார். எந்தெந்த காலத்துல எது எது வேணுமோ அதெல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம அப்பா நம்ம அம்மா அவர் தான். அப்படின்ற ஒரு நல்ல சாலிடா ஒரு ஸ்ரத்தையோட ஒரு பக்தியோட நம்ம எந்த கர்மத்தை பண்றோம் அப்படின்னா ஒரே கோல் தான் இருக்கும். நிறைய சஞ்சலமா டீவியேஷன்ஸ் எதுவும் இல்லாம நம்ம நல்ல கோல் நோக்கி நம்ம போக முடியும், மோட்சத்தை நோக்கி. இது வந்து பாத்தீங்கன்னா 41 சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் 45 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் சொல்லுது. என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்னது, 2 வஸ்துக்கள் தான் இந்த உலகத்துல இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மாயா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா. இந்த 2 தான், திரஷ்டா திருஷ்யம், இந்த 2 தான் இருக்கிறது. இந்த திருஷ்யம் சொல்லக்கூடிய திரிகுணாத்மகம், 3 குணங்களை உடையதா இந்த மாயா தத்துவம் இருக்கு. இந்த மொத்த என்டையர் சிருஷ்டியே வந்து பாத்தீங்கன்னா மாயாமயம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாயையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா குணாதீத்தனா ஆகணும். குணாதீத்தனா ஆனாதான், குணங்களை கடந்து போனாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பிறவி சக்கரத்துல இருந்து வெளியில வரும். அதுக்காக சொல்லுது, திரைகுண்யோ விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தக நிர்யோக க்ஷேம ஆத்மவான். முக்கியமான ஸ்லோகம் இது. இந்த கீதால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரே ஸ்லோகத்துல எல்லாத்தையும் சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த ஸ்லோகம் தான். என்ன பண்ணா, திரைகுண்ய விஷயா வேதாக, வேதத்துல இருக்கக்கூடிய பூர்வ பாகம் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களை உடைய இந்த சம்சார விஷயமாவே தான் இருக்கு. 3 குணங்களை உடையதுதான் சம்சாரம். அதை பத்தி பேசுறது தான் திரும்ப 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 பிறந்து இறந்து இந்த உலகத்துல இருக்கிறதையே அடைஞ்சு இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹே அர்ஜுனா, நீ என்ன பண்ண அப்படின்னா நிஸ்திரைகுண்யோபவனா குணங்களை கடந்தவனாக ஆவாயாக. குணங்களை கடந்து போகணும், அதான் லிபரேஷன். நமக்கு எல்லாத்துக்கும் கோல் அதான் இருக்கணும், பிறவி வேண்டேன் இதான் இருக்கணும் நமக்கு. சரி, அதுக்கு என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா 3 விஷயங்கள் சொல்றாரு. நிர்த்வந்தவஹா, கர்மயோகத்தோட பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டுவாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா தாண்டி போறது தான் முதல் ஸ்டெப். நம்ம சொன்னல 38வது ஸ்லோகத்துல சொன்னல, சித்திய சுகதுக்கே சமயகிருத்வா லாபா லாப ஜயா ஜயோ அப்படின்னு சொன்னமே. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா துவந்துவங்கள் சொல்லக்கூடிய இருமைகளையும் கடந்து போகணும். முதல் ஸ்டெப் குணாதீத்தன் ஆகணும்னா முதல்ல இருமைகளை கடந்து போகணும். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் ரொம்ப ஹெல்ப் பண்றது. எது கொடுத்தாலும் பகவான் கொடுக்கிறார், பிரசாதம் பிரசாதம் பிரசாதம். எது நடந்தாலும் அவருக்கு தெரியும், எனக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும், நான் பண்ண கர்மா, அவர் பலன் கொடுக்கிறார், பிரசாதம் பிரசாதம். எந்த மர்மரிங்கும் இல்லாம அக்செப்ட் பண்ண எந்த வலி வந்தாலும் பகவானுக்கு தெரியும் வலி கொடுக்கணும்ன்றது. பிரசாதம் தான். வலிக்காக வந்து ஐயோ பகவானே, நானும் யோசிச்சு பாக்குறேன். கொஞ்ச நாள ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெயின், ரொம்ப ஒரு போன மாசம்லாம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆனப்போ ராத்திரிலாம் சில சமயம் தூக்கம் வராது போது நான் யோசிப்பேன், நம்ம பிரார்த்தனையே பகவான்கிட்ட பண்றதே இல்லையா? ஒரு வாட்டி கேட்டு பார்ப்போமா பகவான்கிட்ட, பகவானே என்னோட ஹெல்த் நல்லா ஆகட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், நிம்மதியா நான் தூங்கணும், அதனால இந்த ப்ராப்ளம்லாம் போகட்டும்னு பிரார்த்தனை பண்ணலாமா அப்படின்னு. பிரார்த்தனை பண்ணலாமான்னு தோணுன மாத்திரத்தை சொல்லிச்சு. நான் பிரார்த்தனை பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தை பற்றி டீச்சிங் பண்ணுற அதிகாரித்துவமே இல்லாமல் போயிடும். உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கேட்காதீங்க, பகவான் கொடுப்பாருன்னு டெய்லி சொல்லிட்டு நான் வந்து பகவானே என்னோட ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணேன் அப்படின்னு நான் கேட்டேன்னா என்ன ஆயிடும் யோசிச்சு பாருங்க. பகவானுக்கு வந்து தெரியாதா என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் யோசிக்கும் போதே எனக்கு தலையிலே குட்டிக்கிட்டேன். பகவான்கிட்ட வந்து அல்பமா கேட்கக்கூடாது. பகவானே நீ தான் வேணும், வேற எதுவும் வேணும், இந்த சரீரம் கெட்டே போனாலும் செத்தே போனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ தான் வேணும், ஒரே கோல் நீ தான், ஆத்ம காமகான்னு பேர். அப்படி வச்சுக்கிட்டு வந்து நீங்க இந்த பாவனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எது நடந்தாலும் பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சின்ன அல்பமான ஆப்ளிகேஷன்லாம் வேணாம்.
பகவானே அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பகவானே வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா துவந்துவங்களை எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம், உதாசீன அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்போ நிர்த்வந்துவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்து மூலமா என்ன பண்றீங்களா, துவந்துவங்களை கடந்தவனாக ஆவாயாக. இந்த துவந்துவங்களை கடக்க கடக்க நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னா, சஞ்சலம் இல்லாம போகும். சத்துவம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம் அதிகமாயிட்டே போகும். நித்திய சத்வஸ்தக. இந்த துவந்துவங்களை கடந்து போறதுக்கு தான் நம்ம வந்து துவந்துவங்களை கடக்க முடியாம இருக்கிறதுனால தான் மாத்திக்கிறதுக்காக என்ன பண்றோம், நிறைய கர்மங்களை அன்வான்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த இருமைகளை வந்து சகிக்க முடியல. அப்போ கர்மயோகத்தினால சகிப்புத்தன்மை வந்துடும். சகிப்புத்தன்மை வந்துச்சு அப்படின்னா உங்களோட சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணமும் தமோ குணமும் கம்மியாயி சத்துவ குணம் அதிகமாயிட்டே இருக்கும். நித்தியமா சத்துவ குணத்துல நிக்க முடியும். அதே நேரத்துல நிர்யோகக்ஷேம ஆத்மவான், யோகக்ஷேமம் இருக்குல்ல, இந்த யோகக்ஷேமம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மபல தாத்தா, கர்ம பலன்களை கொடுக்கிற ஈஸ்வரன் கையில இருக்கு. நீங்க கேட்டோ நான் கேட்டோ வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்க முடியாது. அப்ப அவன் கையில இருந்தா வரணும், பகவான் கையில இருந்தா வரணும். அதனால எனக்கு என்ன பிராப்தி ஆகுதோ அது யோகம். எதை வந்து நான் வந்து காப்பாத்தி வச்சிருக்கணும் அது ரக்ஷணம், யோகக்ஷேமம்னு பேரு. இந்த யோகக்ஷேமத்தை வந்து பகவான் பார்த்துப்பாருன்னு அவர் கையில கொடுத்துட்டு நான் வந்து டியூட்டியை மட்டும் பண்றேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நிர்யோகக்ஷேமகளா ஆயிடுவீங்க. நீங்க யோகக்ஷேமத்தை கடந்து போனவனா ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் இது எல்லாம் நடந்துச்சுன்னா ஆத்மவான். ஆத்மவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா தன்னை உடையவன், உடையார் ஆயிடுவீங்க. நீங்க தன்னை உடையவன் என்ன அர்த்தம், சுவாமி ஆயிடுவீங்க. ஸ்வம் அமி, தன்னை உடையவனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு இந்திரியங்கள், மனசு, தேகம் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். நீங்க நினைச்சதை பண்ற சாமர்த்தியம் உங்க இதுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கர்மயோகம். இது வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம்னு எழுதிக்கணும். 3 விஷயம் நான் கர்மயோகத்தை சொல்ல போறேன். ஒன்னு கர்மயோகத்தை பத்தி பேசுற ஸ்லோகங்கள், இன்னொன்னு கர்மயோகத்தை பத்தின ஸ்துதி நிந்தா. 2 கர்மயோகத்துக்கான ஸ்துதியும் இருக்கும், கர்மயோகம் பண்ணாதவங்களை நிந்தனையும் பண்ணும், 2வது வெரைட்டி. அப்புறம் 3வது வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தோட பலன். இந்த 45வது ஸ்லோகம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மயோகத்தோட பலன் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் சொல்லுது கர்மயோகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி நிந்தா பண்ணணும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்குது 46. கர்மயோகத்தை பத்தி ஸ்துதி பண்ணணும் அப்படின்னா கர்மியை பத்தி நிந்தா பண்ணணுமா, உன்னை நிந்தா பண்ணாதான் உன்னை ஸ்துதி பண்ண முடியும். 46 யாவா நர்த்த உதபானி சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. அருமையான ஸ்லோகம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்மிகள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, நல்ல பெரிய வந்து பாத்தீங்கன்னா லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி, நல்ல தண்ணி, பெரிய லேக் இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல எவனாவது கிணறு தோண்டுவானா? யோசிச்சு பாருங்க. கிணத்துல இருக்கக்கூடிய லாபம் எவ்வளோ, கிணத்துல இருக்கிற லாபம் அந்த ஏரியில லேக்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 லட்சம் கிணறு போட்டீங்கன்னா ஒரு லேக் ஆயிடும். அப்போ ஒரு பக்கத்திலேயே லேக் இருக்கு அப்படின்னும் போது எடுத்து தண்ணியை குடிக்காம அல்பமா கிணறு தோட்டின்னு இருக்கியப்பா, எதுக்குப்பா இது பண்ற? இதே மாதிரிதான் நம்ம கர்மத்தை பண்ணி கர்மத்துல இருந்து கிடைக்கிற லாபம் எப்படின்னா ஒரு கிணத்துல இருக்கிற தண்ணியோட லாபம் தான். இதே கர்மயோகத்தோடது பண்ணி நீங்க வந்து அடைய போறது அந்த பிரம்மத்தை அடைஞ்சிங்க அப்படின்னா, கர்மயோகத்தோட எல்லை இது, கர்மயோகத்தினால அடையக்கூடிய அல்டிமேட் கோல் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம். அந்த பிரம்மத்தை அடைஞ்சிங்க அப்படின்னா லட்சம் கோடி கிணத்தோட பிரயோஜனம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய லேக்ல இருக்கிற மாதிரி பிரம்மத்தை அடைஞ்சிங்கன்னா எல்லா கர்மங்களும் கர்ம பலன்களும் அந்த பிரம்மத்துக்குள்ளார வந்துடும். அப்ப ஆசைப்படுறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆசையாப்படுங்க, அல்பமான ஆசையப்படாதீங்க அப்படின்னு கர்மிகளை வந்து பாத்தீங்கன்னா நிந்தனை பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 46வது ஸ்லோகம் சொல்லுது. 46க்கு அப்புறம் 49 வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே விஷயத்த சொல்லுது. 49 நிந்தாதான். தூரே நஹ்யவரம் கர்ம புத்தியோகா தனஞ்சய புத்தௌ சரணமன்விச்ச கிருபணா பலஹேதவஹா. 46ம் 49ம் கர்மிகளையும் நிந்தா பண்ணும், அதே நேரத்தில் ஸ்துதியும் பண்ணும். ஸ்துதி நிந்தான்னு சொல்லுவோம், 2 இருக்கு அதுல. யார் வந்து பாத்தீங்கன்னா தூரேன ஹெவரம் கர்ம, இந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனுக்கும் கர்மத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா அப்படின்னா ரொம்ப தூரங்க, மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம். பீக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கீழே இருக்கிற பள்ளத்துல இருக்கிறதுக்கும் ரொம்ப ஒரு பெரிய பீக்குக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கர்மத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். தூரேன ஹெவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சய. புத்தி யோகம்னு என்னது? கர்மயோகம். கர்மயோகத்தை நீங்க பண்றதும்
கருமத்தை பண்றவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வித்தியாசம் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குங்க, ரொம்ப தூரங்க ரெண்டுத்துக்கும். ஆனா பாக்குறதுக்கு வெளியில எப்படி தெரியும்? ஒரே மாதிரிதான் தெரியும். ஏன்னா நாங்க இப்ப நாத பிரம்மம்னா ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது எதுலயும். எந்த கர்மம் பண்றதா இருந்தாலும் நாங்க என்ன பண்றோம், எங்களோட சிஷ்யர்கள் எல்லாம் சேர்ந்து பண்றோம். கிரிவலம் பிரதட்சணம் பண்றதா இருக்கட்டும், எல்லாம் சுவாத்தியாயம் பண்றதா இருக்கட்டும். என்னோட சிஷ்யர்கள் 4 பேர் 5 பேர் இருக்காங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே. ஆனா வெளியில இருந்து பாக்குறவனுக்கு எப்படி தெரியும்? கர்மம் பண்ற மாதிரியே தெரியும். ஏதோ இவங்க லாபத்துக்காக தான் பண்றாங்க போல இருக்குன்னு. நமக்கு தான் தெரியும் என்னன்னா நம்ம என்ன பாவத்துல பண்றோம் அப்படின்னு. அப்போ உள்ளுக்குள்ளார வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒன்னா இருந்தாலும் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்டென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஒண்ணும் வேணாம் சுவாமி, நீதான் வேணும் சுவாமி அப்படின்னு பாவம் இருக்கும். எனக்கு வேணும் சாமி வேணும் சாமி வேணும் சாமின்னு கர்மத்துல வேணும் வேணும்னு இருக்கும். இங்க வேணாம் வேணாம் உற்று சாமின்னு இருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும். அதே நேரத்தில் ஆச்சரிய சொல்றாரு, புத்தவ் சரணம் அன்விச்ச முமுக்ஷு மோக்ஷார்த்திகளே எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா புத்தி யோகத்தை சரணாகதி பண்ணுங்க, ஞானத்தை சரணாகதி பண்ணுங்க. ஞானத்துக்கு முதல் ஸ்டெப் கர்மயோகம். அப்ப ஞானத்துக்கு சரணாகதி பண்ணி என்ன பண்ணுங்க, கர்மயோகத்துக்குள்ளார என்ட்ராகுங்க. புத்தவ் சரணம் அன்விச்ச, புத்தியை சரணாகதி செய்யுங்கள். இந்த பலகேத்தவக கிருப்பனாக யாரு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பலன் மேல ஆசைப்பட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கானோ, அல்பத்தனம் அவனுக்கு புரியவே இல்லை. கிருப்பனக அவன் தான் இருக்கிறதுலே உலகத்திலே கிருப்பனக. ஏன் கிருப்பனக அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்கி பிராமணத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமாத்மாவை அறியாமல் இறந்து போகின்றானோ ச கிருப்பனக அப்படின்னு பிரகதாரணத்துல சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை பண்ணி தான் நீங்க ஸ்டெப் ஸ்டெப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிய முடியும். நீங்க பலனை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பிரம்மத்தை அறிய முடியாது. அப்ப திரும்ப திரும்ப பிறப்பீங்க. பிறந்து வந்து பாத்தீங்கன்னா ஐயோ பெரிய சான்ஸ் கிடைச்சதுங்க உங்க லைஃப்ல, பெரிய சான்ஸ் கிடைச்சும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை அறியாம அல்ப பலனா கேட்டு 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 புரியாம திரும்ப திரும்ப ஜென்மத்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. அப்ப என்னது? அல்பன் தானே பேரு. கிருப்பன் என்ன அர்த்தம்? அல்பன். கோடி ரூபாய் உங்களுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு ரெடியா பகவான் இருக்கார். எனக்கு 50 காசு கொடுங்க, 1 ரூபாய் கொடுங்க, 2 ரூபாய் கொடுங்கன்னா அல்பன் தானே பேரு. 10 ரூபாய் கொடுங்க சாமி, 10 ரூபாய். எதுக்கு 10 ரூபாய் கேட்கணும்? 1 கோடி ரூபாய் கேளுங்களேன் கேட்கறது. இப்ப மொத்தமா கேளுங்க, பகவான்கிட்ட கேளுங்க, நீயே வேணும் சுவாமி எனக்கு அப்படின்னு கேட்குங்க. அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா அல்பம் எனக்கு இதை கொடு அதை கொடு இதை கொடு அது மொத்த சூப்பர் மார்க்கெட்டே கேளுங்க. சூப்பர் மார்க்கெட்ல இருக்க ஒவ்வொரு வஸ்துவா கேட்காதீங்க. மொத்த சூப்பர் மார்க்கெட்டையும் கேட்டீங்கன்னா வேணுங்கிறத எடுத்துக்கலாம், உங்களோட ஆயிடும். அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா கொடுத்து ஒன்னு வாங்குறது, 10 ரூபா கொடுத்து இன்னொன்னு வாங்குறது, ஒவ்வொரு ஐட்டமா வாங்கிட்டே இருக்க வேண்டியது. இதே மாதிரி ஜென்மம் போயிட்டே இருக்கு நமக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அல்பனா ஆயிடாதீங்க அப்படின்னு இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா நிந்தனையும் பண்ண ஸ்துதி நிந்தா 49. இதுக்கப்புறம் 47 ஸ்லோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஸ்லோகம். இல்ல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்துதி நிந்தாலே கொண்டு வந்துருங்க. ஸ்துதி நிந்தானே சொல்லுங்க. 46ஐயும் 49ஐயும் ஸ்துதி நிந்தா. அந்த ஏன்னு கேட்டீங்கன்னா தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானத்தகன்னு ஒரு வார்த்தை இருக்கு, கம்பேரிசன் இருக்கு. ஒருத்தரை சொல்லி கர்மயோகத்தோட பலனை சொல்லி, கர்மயோகத்தோட பலன் வந்து பெரிய லேக்கு மாதிரி, கர்மத்தோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்து தண்ணி மாதிரி. இது மாதிரி ஒன்றை ஸ்துதி பண்ணி ஒன்றை நிந்தையை பண்றது. 48, 46, 49. அதுக்கப்புறம் கர்மயோகத்துக்கு முக்கியமான ஸ்லோகங்கள்ல ஒரு முக்கியமான ஸ்லோகம், கமாண்டிங் ஸ்லோகம் எது அப்படின்னா 47. 47 வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூஹு மா தே சங்கோஸ்துவ கர்மணி. முக்கியமான ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 5, 10, 5, 11 மாதிரியே இந்த 247வது ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகம். இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, கர்மன் ஏவாதிகாரஸ்தே, நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்றதுல மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. உங்களோட பலன்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தீர்மானிக்க முடியாது. எனக்கு ஒரு பலன் இப்ப வேணும் அப்படின்னு தீர்மானிச்சு நான் ஒரு கர்மத்தை பண்ணி பலனை எடுக்க முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா பகவான் கையில இருக்கு. கேஷியர்கிட்ட இருந்து பணம் ரிலீஸ் ஆனாதான் நம்ம கைக்கு வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கன் போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். பேங்க்லாம் போனோம்னா என்ன ஆகும் தெரியுங்களா? டோக்கன் நம்பர் ஐயோ 150 போட்டிருக்கு, எவ்வளோ நேரம் நான் நிற்கிறதுன்னு இருக்கும். டோக்கன் நம்பருக்கு ஏற்ற மாதிரி சார் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேணும் சார் கொடுத்துருங்க. அப்போ நான் கொடுத்துருவாங்களா? டோக்கனை மீறி டோக்கனில் வாங்க, வரிசையில் வாங்க அப்படின்றான். அதே மாதிரி தான் நம்ம பண்ணுற கர்மத்துக்கு எல்லாம் பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பின்னாடி கியூவில் நிற்கிது எல்லாம்.
எந்த தேசம், எந்த காலம், எந்த நிமித்தத்தை வச்சு எந்த ஜென்மத்துல எப்போ எந்த பலன் கிடைக்கும் எதுவுமே தெரியாது நமக்கு. அப்ப அதனால நம்ம ஆசைப்பட்டு கர்மம் பண்ணி ஐயோ பலன் கிடைக்கலையே பலன் கிடைக்கும், கியூல நிக்குது, எப்போ வரும்னு தெரியாது. சில பலன்கள் இமிடியேட்டா கிடைச்சிரும், சில பலன்கள் பாத்தீங்கன்னா மெதுவா ஆகும், விதை மாதிரி. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கர்மன்கேவாதிகாரஸ்தே, நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் எது அப்படின்னா, எல்லா ஜீவர்களுக்கும் இருக்க ஒரே சாய்ஸ் கர்மத்தை பண்றது மட்டும்தான் உனக்கு ரைட்ஸ் இருக்கு. மா ஃபலேஷு கதாச்சன, ஒருபோதும் பலன்ல உனக்கு ரைட்ஸ் இல்லவே இல்லை. அங்கிருந்து பாஸ் பண்ணணும், நமக்கு அங்கிருந்து பாஸ் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும், பகவான் பாஸ் பண்ணாதான் நம்ம கைக்கு வரும். அதனால பலன் மேல நமக்கு ரைட்ஸ் இல்லவே இல்லை. அதே நேரத்துல மா கர்ம பலஹேதுர்புஹு, சரி இருந்தா இருக்கட்டும் சாமி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் சாமி, பகவான் எப்ப வேணா கொடுக்கட்டும், கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, கேட்காதப்பா, பிறவி கிடைச்சிரும்பா, வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக திரும்ப திரும்ப பிறக்கணும், இந்த ஜென்மத்துல கிடைச்சி முடிச்சா பரவாயில்ல. நீ கேட்டதுக்காக பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 400 கோடி ஜென்மம் 500 கோடி ஜென்மம் பிறந்துகிட்டு இருக்கணும் ஒவ்வொரு பலனை அடையிறதுக்காக. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, மா கர்ம பலஹேதுர்புஹு, கர்ம பலனை அடைவதற்கான காரணமாக நீ ஆகிவிடாதே. கர்ம பல ஹேத்துகு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜென்மம். ஜென்மத்துக்கு காரணமா நீ ஆகிவிடாதே, ஜென்மத்தை எடுப்பதற்கு காரணமா ஆகிடாத. கர்ம பலனை கேட்ட அப்படின்னா ஜென்மம் கிடைச்சிரும். அதனால பாத்தீங்கன்னா யாராவது தப்பிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒண்ணு வேணாம், பகவானே நீதா வேணும், வேற எதுவும் வேணாம், இந்த லோக்கமே வேணாம். லோக்கத்தை கேட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? திரும்ப போறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால என்ன பண்ணு அப்படின்னா, என்ன சொல்ற, சங்கோஸ்துவ கர்மணி. ஒருவேளை பாத்தீங்கன்னா, சாமி நான் கர்மமே பண்ணாம இருக்கேன் சாமி, அதையும் செய்யக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே 6:3 சொல்லியிருக்கோம், ஆருருக்ஷேர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதே. நீங்க கர்மத்தை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? சுத்தி கிடைக்காது, சுத்தி அந்த கர்ண சுத்தி, சமத்துவத்தை அடைய முடியாம போயிடும். கர்மத்தை பண்ணணும். அதனால்தான் சொல்றாரு, மாத்தே சங்கோஸ்து அகர்மணி. கண்டிஷன் சொல்றாரு, நீ பாத்தீங்கன்னா கர்மங்களை பண்ணாமல் இருக்கிறத உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? கர்மத்தை பண்ணணும், ஆனா பாத்தீங்கன்னா பலன்ல ஆசை இல்லாம பண்ணணும். கர்மத்தை பண்ண வேணாம் அப்படின்னு போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா வேஸ்டா போயிடும் சாமி ஜீவனம். அதனால என்ன பண்ணணும்? கர்மத்தை பண்ணணும், கர்ம பலனை மட்டும்தான் கேட்க கூடாது அப்படின்னு ரொம்ப கைட்லைன் பாத்தீங்கன்னா 47, 5:10, 5:11, அதே மாதிரி 2:47, இதெல்லாம் கைட்லைன், கர்மயோகத்தோட கைட்லைன். இது ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்மயோகத்தோட பலன் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 48ல பாத்தீங்கன்னா பலன் பாத்தீங்கன்னா முக்கியமான பலன் சொல்லப்படுது. பல ஸ்லோகம் 48, 50, 51 3 ஸ்லோகம் பாத்தீங்கன்னா பலனை சொல்லுது. யோகஸ்த குரு கருமாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சியதே. சமத்துவம் யோக உச்சியதே. கர்மயோகத்தை பண்றதுனால என்ன கிடைக்கும்? யோகஸ்த குரு கருமாணி, யோகத்துல நின்னுகிட்டு பாத்தீங்கன்னா, யோகம்னு என்ன அர்த்தம்? எதுலையுமே பற்றுதல் இல்லாம இருந்துகிட்டு கர்மத்தை பண்ணு. சங்கம் தியக்த்வா தனஞ்சய, சங்கத்தை விட்டுட்டு பற்றுதலை விட்டுட்டு பாத்தீங்கன்னா சதா காலமும் யோகத்திலேயே நின்றவனா சமத்துவ புத்தியோட இருந்துகிட்டு கர்மத்தை பண்ணு. சித்திய சித்தியோ சமோ பூத்வா, வெற்றி தோல்வி, எந்த காரியம் சித்தியாச்சு இல்ல சித்தி ஆகாம போச்சு, லாபம் நஷ்டம், மானம் அபமானம், எது இருந்தாலும் பயப்படாம பாத்தீங்கன்னா சமமா பாவிச்சு அந்த கர்மத்தை பண்ணு. சமோபூத்வா, சமத்துல பாவிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எது நடந்தாலும் எல்லாம் பகவான் கொடுக்குறாரு, எல்லாம் ஓகே தான் அப்படின்னு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் சுவாமி மனசுக்கு? சமத்துவம் யோக உச்சது. அந்த சமநிலை பாத்தீங்கன்னா கிடைச்சிடும். இதுதான் கர்மயோகத்தோட பர்பஸ், மெயின் பர்பஸ். இந்த சமத்துவ புத்தியை வச்சுக்கிட்டு தான் நீங்க நிதித்தியாசனத்துக்கு போக முடியும். அப்ப சமத்துவம் யோக உச்சியத்தை, சமத்துவத்துக்கு பேர் தான் யோகம். மனசோட சமநிலைக்கு பேரு ஏகாகிர சித்தம். சத்துவ குணத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பாத்தீங்கன்னா 70% கர்ம யோகத்தோட இதுல அடைஞ்சிட முடியும். அதுக்கப்புறம் உபாசனை, அதுக்கப்புறம் தான் ஸ்டார்டே ஆக முடியும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா யோகத்தோட முதல் ஸ்டெப் அடையணும்னா, சமத்துவத்தை அடையணும்னா கர்மயோகம் தான் உபாயம் சொல்லியாச்சு. சமத்துவம் யோக உச்சியது கோல். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 50 சொல்ற, 50ல சொல்ற புத்தி யோகோ ஜாதீஹ
உபே சுகிருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌசலம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. 48-50 பலன் இருக்கு. புத்தியுக்தோ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மயோக புத்தியோட இருந்துகிட்டு இந்த கர்மங்களை பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா சுகிருத்த துஷ்கிருத்தே, நம்ம செஞ்ச புண்ணியம் பாப்பம் 2 இருக்குல்ல நம்மளை பந்தப்படுத்துறது. கர்மனா பத்தியதே ஜந்து, கர்மத்தினால பந்தப்படுற ஜீவன் என்ன பண்றான், புண்ணிய பாப்பத்தில இருந்து வந்து பாத்தீங்கன்னா உபே இக 2த்தையும் இங்கேயே ஜகாதி ஜகாதி இக 2த்தையும் புண்ணியத்தையும் பாப்பத்தையும் கர்மயோகம் பண்றவன் என்ன பண்றான், இங்கேயே தியாகம் செய்து விடுகின்றான். அதனால என்ன பண்ணு சுவாமி, அப்ப இங்கேயே அடுத்த பர்த் எடுக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும், புண்ணிய பாப்பத்தை இங்கேயே தியாகம் பண்ணிடணும், நஷ்டம் பண்ணிடணும், நாசம் பண்ணிடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றாரு, தஸ்மாத். ஆகையினால் நமக்கு கமாண்ட் எங்கெல்லாம் தஸ்மாத் வருதோ அங்கெல்லாம் கன்க்ளூஷன். ஆச்சாரியார் சொல்றார், கன்க்ளூஷனுக்கு வர்றார், யோகாய யுஜ்யஸ்வ, யோகத்திற்காக கர்மத்தை கூடுவாயாக. எந்த கர்மம் பண்ணாலும் ஒரு சான்ஸ் நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா யோகத்தை பண்றதுக்கு ஒரு சான்ஸ். எந்த கர்மம் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா நாங்களாம் இப்ப வெளில கிளம்புறோம் அப்படின்னா பார்த்து ஒவ்வொரு எனக்கு எங்கெங்கெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறது. நான் பண்றது வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனைன்னு சொல்லி நாங்க பண்றோம். விராட் உபாசனை வந்து பாத்தீங்கன்னா 7வது சாப்டர்ல இருந்து 12வது சாப்டர் வரைக்கும் கர்மயோகம் எப்படி பரிணமிக்கும் அப்படின்னா விராட் உபாசனையா பரிணமிக்கும். விராட் உபாசனைக்கு பேர் என்னன்னு, ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம்ன்றதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் என்னவா இருக்கார், இந்த லோகத்துல இருக்க விராட்டா இருக்கார். அப்ப நாங்க இங்க இருந்து கீழே இறங்குனாவே நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சான்ஸ் கிடைக்கும் யாருக்கு, விராட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், ஈஸ்வரார்ப்பணம்னு விராட்டுக்கு பண்ணிக்கிட்டே போறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலத்திலும் தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ, யோகத்திற்காகவே கர்மத்தை பண்ணு, வேற எதுக்காக கர்மத்தை பண்ணாத, சுயலாபத்துக்காக பண்ணாத, எல்லாத்தையும் பகவானுக்கு பண்ணிக்கிட்டே இரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக கர்மசு கௌசலம். யோகம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மசு கௌசலம். பாஷைக்காரர் எழுதுறாரு, கர்மசு கௌசலம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சமத்துவ புத்தியில இருந்துகிட்டு ஈஸ்வரார்ப்பண புத்தியா நம்ம பண்றோம் பாருங்க, பலனை எல்லாத்தையும் ஈஸ்வர பிரசாதமா எடுத்துக்கிட்டு எல்லாத்தோட பலனையும் பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்றமே, அதுதான் யோக கர்மசு கௌசலம் சொல்லப்படுது. இது ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பலன் மேல ஆசை இல்லாம நீங்க அந்த கர்மத்தை பண்ணினீங்கன்னா சித்தம் என்ன ஆயிடும்னா ஏகாகிர சித்தம் வந்துடும். ஏகாகிர சித்தம் வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு கர்மமும் நீங்க பண்ற கர்மமும் என்னன்னா பர்ஃபெக்ஷன் தெரிய ஆரம்பிச்சு. கர்மயோகி பண்ண ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு யோகம் வந்துடும் அவன்கிட்ட. அதனால யோக கர்மசு கௌசலம் அப்படின்னா யோகம் என்றால் கர்மத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடுறது, நிபுணத்தன்மையை அடைதல். எந்த கர்மத்தை பண்றாலும் நிபுணத்தன்மை எப்படி அடையும், ஏகாகிர சித்தத்தினால. அப்ப சமத்துவ புத்தி கிடைக்கும். சமத்துவ புத்தினால உங்களுக்கு எந்த கர்மத்தை பண்ணாலும் யோகமா பண்ண முடியும், பர்ஃபெக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு எக்ஸலன்சி வந்துடும் உங்கள்கிட்ட எல்லா கர்மத்திலையும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யோக கர்மசு கௌசலம் சொல்றது. இதுக்கப்புறம் 51வது சொல்லுது, கர்மஜம் புத்தியுக்தாஹி பலம் த்யக்த்வா மனீஷினஹ ஜன்ம பந்த விநிர்முக்தாஹ பதம் கச்சந்தி அநாமயம். இந்த கர்மயோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன லாபம் கிடைக்கும், கர்மஜம் புத்தியுக்தாஹி பலம் த்யக்த்வா மனீஷினஹ. யார் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்திலிருந்து உண்டாகக்கூடிய பலன்கள் இருக்குல்ல, அந்த பலன்களை எல்லாத்தையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா எந்த புத்திமான்கள் இந்த இந்த கர்மயோகத்தோடு கூடியிருந்து கர்மத்திலிருந்து உண்டாகக்கூடிய பலன்களை எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க என்ன ஆகுறாங்க, ஜென்ம பந்த, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறமே ஜென்ம பந்தம், அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிறந்தா இறக்கணும், திரும்ப பிறந்து இதான் பந்தம், சம்சாரம். இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விநிர்முக்தாக, விடுபட்டவர்களாக, லிபரேஷன் அடைஞ்சவங்களா, பதம் கச்சந்தி அநாமயம் பதம் கச்சந்தி, தோஷமே இல்லாத அந்த பிரம்மத்தை, அந்த விஷ்ணுவோட பரமபதத்தை அவர்கள் அடைகின்றார்கள். இதுதான் மோட்சம்னு பேர். அப்ப பாருங்க, டைரக்டா கொண்டு வந்துட்டார் கிருஷ்ண பரமாத்மா. என்ன பண்ணிட்டார், கர்மயோகம் சமத்துவ யோக உச்சியத்தை, அதுக்கப்புறம் ஏகாகிர சித்தத்தினால யோக கர்மசு கௌசலம் ஈஸ்வரார்ப்பணம் பண்றது. அதனால என்ன கிடைக்கும், இங்கேயே என்ன பண்ணுவீங்க, புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா மேலான அந்த பரமபதத்தை இங்கேயே அடைய முடியும். இப்ப கர்மத்தினாலேயே கர்மயோகத்தினாலேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மோட்சத்தை அடையும் சொல்லியாச்சு. இதோட 2nd சாப்டர் முடிஞ்சு. இதுக்கப்புறம் 2nd சாப்டர்ல ஸ்லோகம் இல்லை.
தேர்ட் சாப்டர் வந்துருங்க. தேர்ட் சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேருக்கு தான் கர்மயோகம்னு பேர் ஒழிய 2வது சாப்டர்ல அதிகமான ஸ்லோகங்கள் இருக்கு. 3வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான் இருக்கு. 3வது சாப்டர்ல என்னது, ஏற்கனவே அதை கைட்லைனா வச்சுட்டோம். 3 வந்து பாத்தீங்கன்னா கைட்லைனா வச்சுட்டோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 வந்து கைட்லைனா வச்சுட்டு லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினா. கர்மயோகத்தினால யோகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதிக்கப்பட்டிருக்கு, நம்ம கர்மங்களை என்ன பண்ணணும், கர்மயோகமா பண்ணணும், நம்ம டியூட்டி அதுதான் அப்படின்னு அது சொல்லுது. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7வது ஸ்லோகம் சொல்லணும். 3ல 7, தேர்ட் சாப்டர்ல 7வது ஸ்லோகம். 7வது ஸ்லோகம் சொல்லுது, யஸ்விந்திரியாணி மனசா நியம் யாரபதேர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்தஸ்ஸ விசிஷ்யதே. அருமையான ஸ்லோகம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்துதினும் எடுத்துக்கலாம், இல்லை கர்மயோகம்னு எடுத்துக்கலாம், ரெண்டுத்திலையும் போட்டுக்கலாம். எஸ்து இந்திரியாணி மனசா நியம்ய ஆரபத்தே அர்ஜுன. எவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்களையும் மனசையும் ஒரு ஆர்டருக்கு கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா கர்மேந்திரியங்கள் மூலமா ஒரு கர்மத்தை பண்றானோ. எப்படி பண்றான் அப்படின்னு கேட்டா கர்மயோகம், கர்மயோகத்தை கர்மேந்திரியங்கள் மூலமா பண்றான். எப்படி பண்றான், அசக்தக பலன் மேல பற்றுதல் இல்லாம பண்றானோ அவன்தான் இந்த உலகத்துல ரொம்ப சிறந்தவன். ஏன்னா அது என்ன பண்ணும், மோட்சத்தை கொடுத்துரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ச விசிஷ்யத்தை, அவன் இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்தவனாக சொல்லப்படுகின்றான் அப்படின்னு கர்மயோகிய ஸ்துதி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 7வது ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் 9வது ஸ்லோகம் பாருங்க. 9வது ஸ்லோகம் சொல்லுது, முக்கியமான ஸ்லோகத்துல 8வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா நியத்தம் குரு கர்மன் இருக்கு, அதை இதுல சேர்க்காதீங்க, அது கர்மத்துல போட்டாச்சு. நம்ம நேத்து கிளாஸ்ல சொல்லியாச்சு, ஒருத்தர் முதல்ல கர்மத்தை பண்ணணும், அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், கர்ம யோகம் பண்ணணும்ல. அதனால 8வது ஸ்லோகம் கர்மத்தை பண்றதுக்கு, இந்த 9வது ஸ்லோகம் எதுக்கு அப்படின்னா கர்ம யோகத்தை பண்ணணும். கர்ம யோகத்துக்கு இன்னொரு பேர் என்ன சுவாமி அப்படின்னா யஜ்ய புத்தின்னு பேர். யஜ்யம் பண்றதுன்னு அர்த்தம். கர்மம் பண்றதுக்கும் யஜ்யம் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம், கர்மம் பண்ணுனா பந்தப்படுத்தும், யஜ்யம் பண்ணுனீங்கன்னா உங்களை பந்தப்படுத்தாது கர்மயோகம். அதனால வந்து ஆரம்பிக்கிறார், யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. அற்புதமான ஸ்லோகம் இது. யஜ்ஞார்த்தாத் கர்மனோ, கர்மத்தை பண்ணும்போது யஜ்யமா பண்ணாம அதுக்கு அந்நியத்திர, அதுக்கு அந்நியத்திர அப்படின்னு அர்த்தம். கர்மம் யஜ்யமா பண்ணாம காமத்தோடு ஆசையோடு நீங்க கர்மத்தை பண்ணுனீங்கன்னா அதனால தான் அயம் லோகோ கர்ம பந்தனக, இந்த உலகத்துல கர்ம பந்தமானது உண்டாயிட்டே இருக்கு. திரும்ப 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 பலனை கேட்டு பந்தம் பட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா யஜ்ஞார்த்தமா பண்ணுனா பந்தம் கிடைக்காது, யஜ்யத்துக்கு அந்நியமா ஆசைப்பட்டு காமிய கர்மத்தை பண்ணணும் அப்படின்னா பந்தம் உண்டாயிட்டே இருக்கும். அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா ததர்த்தம் கர்ம கௌந்தேய, ஹே அர்ஜுனா கௌந்தேயனே பொறுமை இருக்கணும், பொறுமையோட என்ன பண்ணணும், ததர்த்தம் கர்ம கௌந்தேயன்னு அர்த்தம், யஜ்ஞார்த்தம் கர்ம கௌந்தேய, யஜ்யத்துக்காகவே கர்மத்தை செய்வாயாக, கர்ம யோகத்தையே பண்ணு. எப்படி பண்ணு, முக்த சங்கக சமாச்சர. முக்த சங்கன என்ன அர்த்தம், பலன் மேல பற்றுதலை விட்டுட்டு லிபரேஷனா இருந்துக்கிட்டு என்ன வந்தாலும் பரவாயில்ல, என் டியூட்டி பகவான் கொடுத்த கேரக்டரை நல்லபடியா பண்ணும். ஈஸ்வரார்ப்பணம் 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 ஈஸ்வரார்ப்பணம். திரும்ப 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 எனக்கு ஒண்ணு வேணாம், எனக்கு ஒண்ணு வேணாம், எனக்கு ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம். இந்த ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணான்னு பண்ணிட்டு நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா அதான் யஜ்யம். கர்மத்தை பண்ணணும், ஆனா கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பலன் மேல ஆசையை விட்டு பண்ணணும், அதுதான் யஜ்யம். சொல்லியாச்சு 9. அதுக்கப்புறம் 19 வந்து 9, 19, 30 3 ஸ்லோகங்கள் பகவத்கீதையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்மயோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3, 19, அதுக்கப்புறம் 30. 19ல சொல்றார் ஆச்சாரியார், ரொம்ப அழகா சொல்றார். 19ல என்னன்னு கேட்டா தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷா. யாரு வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க. ஆகையினால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அசக்தஹா, அசக்தகன்னு அர்த்தம் பலன் மேல எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாம பற்றுதல் இல்லாமல் சததம் எப்போ தொடர்ந்து
என்ன பண்ணு, காரியம் கர்ம சமாச்சார, செய்ய வேண்டிய காரியங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு. நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உட்கார்ந்துடக்கூடாது, பேய் மாறி வேலை பண்ணணும். கர்மயோகம் எப்படி, பேய் மாறி வேலை பண்ணணும். லேசியா இருக்கலாம் அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா உதவ மாட்டான். பலன் மேல ஆசை இருக்கக்கூடாது, ஆனா வந்து பார்த்தீங்கன்னா பேய் மாறி வேலை பண்ணணும். என்ன ஒரு சாமர்த்தியம் வேணும் இல்லை? ஆச்சரியம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சேலரி, இன்சென்டிவ் இது மாதிரி எதையாவது காட்டினாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ஏதாவது ஒன்று காட்டினாதான், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 டே ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு இந்த சேலரி தரேன் அப்படின்னா ஒர்க் பண்ணுவோம். சேலரி இல்லை ஒர்க் பண்ணுங்கன்னா ஒர்க் பண்ண மாட்டோம். அப்ப நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலனை பார்த்து தான் அதிகமா ஒர்க் பண்றோம். ஆனா இங்க சொல்லுது சததம் காரியம் கர்ம சமாச்சார, செய்ய வேண்டிய கர்மங்களை சததம் சமாச்சாரன்னு அர்த்தம். எப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு. ஆனா எப்படி பண்ணணும், அசக்தனா இருந்துகிட்டு பற்றுதல் இல்லாம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பண்ணணும். அதனால என்ன சாமி லாபம் கிடைக்கும் சொல்றாரு, அசக்தோஹியாச்சரன் கர்ம, பற்றுதல் இல்லாமல் அந்த கர்மத்தை செய்கின்றவன் என்ன ஆகிறான்னா பரமாப்னோதி, அந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா பரத்தை அடைகின்றான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவை அடையணும் அப்படின்னா பற்றுதல் இல்லாம கர்மயோகத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 30வது ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகவான் சொன்னதுல எதை இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்றேன். நான் தான் பைத்தியக்காரன் மாதிரி வந்து இது இம்பார்ட்டன்ட், இது மொத்தமும் இம்பார்ட்டன்ட். பகவான் வாயில இருந்து வந்ததெல்லாம் இம்பார்ட்டன்ட், நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன. 30வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் இருக்கிறது, இது வரைக்கும் கர்மத்தை தானே இங்க கர்ம பலனை தானே தியாகம் பண்ணீங்க. இதை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கர்ம பலனை தியாகம் பண்ணா கர்ம யோகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல இல்ல சாமி, கொஞ்சம் அட்வான்ஸா போறீங்க. அட்வான்ஸா போகும்போது 30வது ஸ்லோகம் சொல்லுது, மகி சர்வாணி கர்மாணி சன்யஸ்யாத்யாத்ம சேதசாம் நிராஷீர் நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹா. இப்போ நான் கர்த்தா எனக்கு பலன் வேணாம், பலனை நான் ஈஸ்வரார்ப்பணம் பண்றேன்னு பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும். கர்மத்துக்கான கர்த்தா நான், கர்ம பலனை நான் என்ன பண்றேன் பகவானுக்கு தியாகம் பண்றேன் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது ஒரு ஆஃப் தான். இது செகண்ட் ஆஃப்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகி சர்வாணி கர்மாணி, ஈஸ்வரன் இடத்திலேயே எல்லா கர்மங்களையும் என்ன பண்றது, நான் ஒன்றும் இல்லை சாமி, அவர் பண்ண சொன்னார் நான் பண்றேன், அவர் பண்ண சொன்னார் நான் பண்றேன், எனக்கு தெரியாது சாமி, எஜமானனை கேட்டுங்க, எதா இருந்தாலும் எஜமானனை கேட்டுங்க, என்னோட மாஸ்டர் இருக்கார் அவரை கேளுங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, அவர் சொன்னார் நான் பண்றேன், நான் சொல்றேன் நான் பண்றேன், என்னோட டியூட்டி என்னவோ அதை பண்றேன். எனக்கு ஒரு சன்னியாசின்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் எதையாவது சன்னியாசிக்கான தர்மம் சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு, பிரணவஜோகத்தை பண்ணிக்கிட்டு, தபஸை பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் உலகத்துக்கு என்ன முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கொடு, இதை பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது உங்களுக்கு இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது, ஏதாவது வேணும்னா சுவாமியை கேட்டுங்க, மாஸ்டர் கேட்டுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கருமங்களை எல்லாத்தையும் என்ன பண்றது அப்படின்னா கர்த்திருவம் இருக்குல்ல, அந்த கர்த்திருவத்தை தூக்கி பகவான் மேல போட்டுறது. எல்லா கர்மங்களையும் அவர் மேல போட்டுட்டு என்ன பண்றது அப்படின்னா சந்நியசிய சர்வ கர்மான், எல்லா கர்மங்களையும் சந்நியாசம் பண்ணிட்டு அவர்கிட்ட, சந்நியாசம் அர்த்தம் தூக்கி அவர் மேல தலையில போட்டுறது, பகவானோட தலையிலேயே போட்டுட்டு அத்தியாத்ம சேத்தசா, அத்தியாத்ம சேத்தசனா ஆத்ம புத்தியோட உள்ள இருந்து அவர் தான் பண்ண வைக்கிறார், அந்தர்யாமியா இருந்துகிட்டு அவர் தான் பண்ண வைக்கிறார், நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் அத்தியாத்ம புத்தின்னு பேர். இந்த குருநாதர் மூலமா இந்த ஞானத்தை வாங்கி நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட், உள்ள இருந்து பரமாத்மா தான் அந்தர்யாமி தான் என்னை இயக்கிறார், சிவபெருமான் தான் உள்ள இருந்துகிட்டு என்ன பண்றார் எல்லா காரியத்திலையும் இயக்கிறார். அந்தர்யாமினா ஈஸ்வரனுக்கு பேர் அந்தர்யாமி, அவர் தான் இயக்கிறார் அப்படின்னு நிராஷீர். ஸ்லேவுக்கு ஏதாவது ஆசை இருக்க முடியுமா? ஸ்லேவுக்குலாம் என்ன ஆசை இருக்காது சாமி, எஜமானனுக்கு என்ன ஆசையோ அதுதான் காரியம் நடக்குது. நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெல்லாம் ஆசை இருக்காது சாமி அப்படின்னு ஆசைகளை விட்டுட்டு பகவானா பார்த்து என்ன கொடுக்குறாரோ அது ஓகே அப்படின்ற எண்ணத்தோட, நிர்மமோ என்னோடதுன்ற எண்ணத்தையும் விட்டுட்டு, மமக்காரத்தை விட்டுட்டு, கர்மத்தை தூக்கி அவனிடத்துல போட்டுட்டு, மமக்காரத்தையும் விட்டுட்டு, ஆசையும் விட்டுட்டு என்ன பண்றான், பூத்வா யுத்தியஸ்வ விகதஜ்வரஹ, இந்த விதமா இருந்து கொண்டு யுத்தியஸ்வ யுத்தத்தை செய்வாயாக. அதனால என்னது விகதஜ்வரக, ஒன்னும் கவலைப்படாது, ஜுரம்லாம் விட்டு, ஜுரம் இல்லாதவனா எந்த ஒரு கலக்கமும் மனக்கலக்கமும் இல்லாம என்ன பண்ண அப்படின்னா ஆனந்தமா யுத்தம் பண்ணு, பகவான் பார்த்துப்பாரு, அவர் பண்ண சொன்ன நான் பண்றேன்,
லாபம் நஷ்டம் எதுவும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற புத்தியோட செய்வாயாக அப்படின்னு கர்மத்தையும் தூக்கி பகவான் இடத்துல போடுறது. இதுதான் ரொம்ப உத்தமமானது. 30வது ஸ்லோகம். இதுக்கப்புறம் 13ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 13வது ஸ்லோகம் சொல்ற கர்மயோகத்தோட ஸ்துதி நிந்தா இருக்கு பாத்தீங்களா. அந்த ஸ்துதி நிந்தாயில வந்து பாத்தீங்கன்னா 13வது ஸ்லோகம் ஸ்துதி. 13வது ஸ்லோகம் யஜ்ஞசிஷ்டாசின சந்தஹ முச்யந்தே சர்வ கில்பிஷைஹி புஞ்சதே தேத்வகம் பாபாஹ ஏ பச்சந்த்யாத்ம காரணாத். ஸ்துதியும் இருக்கு, நிந்தனையும் இருக்கு. யாரு வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞத்தோட மிச்சமாயிருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுகின்றானோ, ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணினதுக்கு பிறகு இருக்கிறத மிச்சம் இருக்கிறத சாப்பிட்றது, யஜ்ஞத்தோட மிச்சத்துக்கு பேரு யஜ்ஞசிஷ்டம்னு பேர். நம்ம எதெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞார்த்தம், பூஜை, ஈஸ்வரனுக்கு பூஜை. யஜ்ஞம்னா பூஜை. அதுல என்ன கிடைக்குதோ அது எல்லாம் ஈஸ்வர பிரசாதம். அப்ப இந்த மாதிரி புத்தியில இருந்துகிட்டு எவன் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய யஜ்ஞத்தோட பிரயோஜனமா பலனா பிரசாதமா இருக்கிறத சாப்பிட்றானோ அவன் என்ன ஆகுறான், சர்வ கில்பிஷைஹி முச்சியந்தே. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி பண்றவங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா கில்பிஷம், கல்மஷம், கிளேஷம், இதுல இருந்து எல்லாத்திலிருந்தும் பாப்பங்களிலிருந்தும் சர்வ பாப்பங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். புஞ்சத்தே தேத்வகம் பாப்பாக. யாரெல்லாம் தனக்காகவே சமைச்சு தானே சாப்பிட்டுக்கிறானோ, தனக்காகவே கர்மம். ஊர்ல ஏகப்பட்ட பேர் இருக்கா, ஆல்மோஸ்ட் வந்து 90% அப்படிதான். இவ்வளவு தர்மம்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா? இருக்கிறதே ஒரு 5-10% தான் தர்மிகளா இருக்காங்க. அவங்க பண்றது இந்த உலகம் இப்படி இருக்கு அப்படின்னா ஒரு 90% லோக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கர்மயோகமா இந்த லோகத்துக்கு தர்மமா பண்ணா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஐயோ, இந்த உலகம் வந்து சொர்க்கம் மாதிரி ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சுயமா தனக்காகவே சம்பாதிச்சு தானே சமைச்சு தானே சாப்பிட்டு சுயநலமா இருக்கான் பாருங்க. அவன் எல்லாம் என்னன்னு கேட்டா அகம் பாப்பா ஏ பச்சந்தி ஆத்ம காரணாத். அந்த பாப்பிகள் வந்து பாத்தீங்கன்னா பாப்பத்தையே சமைச்சு பாப்பத்தையே தானே சாப்பிட்டு கொள்கிறார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிந்தனையும் பண்ணிருக்கு. முதல் லைன் ஸ்துதி, 2வது லைன் நிந்தனை. அதனால ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிட்டு ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும். எல்லா கர்மமும் அதே மாதிரிதான் பண்ணணும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 20வது ஸ்லோகம், அதுவும் ஸ்துதி நிந்தா. ஸ்துதிய சொல்லுது. இந்த கர்மயோகத்தை யாரெல்லாம் பண்ணா, குப்பனம் சுப்பனம் இல்லைங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. கர்ம நைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதய லோக சங்கிரகமே வாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. கர்ம நைவகி சம்சித்திம். இந்த கர்மத்தை பண்றது மூலமாகவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண சுத்தியை அடைந்தார்கள். யாரு? ஜனகர் முதலிய மகரிஷிகள். பெரிய பெரிய ராஜாக்களா இருந்தவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனகர் முதலியவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா இந்த கர்மயோகத்தை பண்ணி சித்த சுத்தி அடைஞ்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க வந்து அஜ்ஞானியா இருந்தாங்கன்னு எடுத்தா கர்மயோகத்தை பண்ணி அந்த கர்ண சுத்தின்ற சித்தியை அடைந்தார்கள் அப்படி எடுத்துக்கணும். ஒருவேளை அவங்க ஞானத்தை அடைஞ்சவங்களா இருந்தாங்கன்னா லோக சங்கிரகமேவாப்பி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. இந்த லோக சங்கிரகமா உலகத்தோட நன்மைக்காக கர்மம் செய்தார்கள் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். அதனால என்ன பண்ணணும், பெரியவங்க எல்லாம் ரிஷிமார்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க, சம்சித்தியை அடைஞ்சிருக்காங்க. அதனால நம்மளும் சித்தி அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அடுத்த ஸ்லோகம் சொல்லுது. 21 சொல்லுது. யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்ட தத்ததேவேதரோ ஜனஹ. ஆமா, ஸ்துதி தான். ஸ்துதி. ஆமா, அது பொதுவாகவே அர்த்தவாதத்துல நிந்தா ஸ்துதின்னு சொல்லுவோம். நிந்தா ஸ்துதி அர்த்தவாதம்னு பேர். அது பேரு. அதுல சில ஸ்லோகங்கள் நிந்தனையும் இருக்கும், சில ஸ்லோகங்கள் ஸ்துதியும் இருக்கும், சில ஸ்லோகங்கள் நிந்தா ஸ்துதி ரெண்டும் கலந்தும் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 20 வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்துதி மட்டும் இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஸ்லோகம் வந்து 13 வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் கலந்து இருந்துச்சு. அது மாதிரி மாறி வரும். அப்புறம் 21 யத்யதாச்சரதி சிரேஷ்டக தத்ததே இதரோ ஜனஹா தத்ததேவ இதரோ ஜனஹா. எப்படி பெரியவங்கெல்லாம் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த உலகம் அவங்கள ஃபாலோ பண்ணி பண்ணும். சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ் ததனு வர்த்ததே. அந்த பெரியவங்க பண்ற கர்மத்தை தான் பிரமாணமா வச்சுக்கிட்டு இந்த உலகம் அவங்க பின்னாடியே போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களை சிரேஷ்ட புருஷர்களை நம்மளும் ஹீரோவை வச்சுக்கிட்டு ஜனகர் முதலிய மகரிஷிகள்
கிருஷ்ண பரமாத்மா மாதிரியானவங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம், விவேகானந்தர் மாதிரி இருக்கவங்க எல்லாம் கர்மயோகத்தை பண்ணினாங்க. அதனால நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், கர்மயோகத்தை பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 21 சொல்லுது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 21க்கு அப்புறம் 22 வந்து கிருஷ்ணர் தன்னை பத்தியே சொல்லிக்கிறார். என்ன சொல்றார்? நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்தயேவச்ச கர்மணி. ஏப்பா நீ என்ன பார்க்கலையா? நான் உங்களுக்கு சொல்றத வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாரு, எனக்கு ஏதாவது இந்த லோகத்துல ஆக வேண்டியது ஏதாவது கர்மம் இருக்கா? ஆச்சாரியர் சொல்றாரு, நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம், இந்த உலகத்துல எனக்கு பண்ண வேண்டிய கர்மம்னு ஒரு மண்ணங்கட்டியும் இல்லை. திரிஷுலோகேஷு கிஞ்சன, இந்த 3 லோகத்திலையும் எனக்கு பண்ண வேண்டியது என்று எந்த ஒரு கர்மமும் இல்லை. ந அனாவ ஆப்தவ்யம், எனக்கு வந்து அடைய வேண்டியது அப்படின்னு வாப்தம் அவாப்தவ்யம், நான் அடையாதது என்று இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வர்த்தையே வச்சு கர்மணி, கர்மம் பண்ணிட்டு இருக்கேன்ல, பஞ்சாயத்து போயிட்டு இருக்கேன், உனக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ கர்மம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், பாக்குறீல்ல, நானே பண்ணிட்டு இருக்கேன். ஈஸ்வர அர்ப்பணமா எந்த ஆசையும் இல்லாம நானே பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்ன ஃபாலோ பண்ண, நான் என்ன பண்றேனோ அதே மாதிரி நீயும் பண்ண, பலன் மேல ஆசை இல்லாம வெறும் கர்மத்தை டியூட்டியை மட்டும் பண்ணிக்கிட்டுறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 22ல வந்து 22ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிந்தா வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா 32ல நிந்தா சொல்றேன். 32 நிந்தா, ஏ த்வே ததப்யசூயந்தஹ முச்யன் நானுதிஷ்டந்தி மே மதம் சர்வஜ்ஞான விமூடாம்ஸ்தான் வித்தி நஷ்டான சேதசஹ. ஆச்சாரிய சொல்றாரு, ஏ த்வேதத் அபியசூயந்தக நானு திஷ்டந்தி மே மதம். நல்ல நமக்கு வார்னிங் கொடுக்கிறார் ஆச்சாரியர். என்ன பண்றாருன்னா, என்னுடைய இந்த மதத்தை கர்மயோகம் பண்ணணும், கர்மயோகம் பண்ணி அடுத்தடுத்த லெவல் சித்த சுத்தி அடைஞ்சு மேல் நோக்கி போகணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண சொல்லிட்டாரு நான் பண்ணணுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாரு குறை பார்க்கிறாங்களோ, அந்த அபியசூயந்தக, யாரு வந்து அனுதிஷ்டந்தி, யாரு நான் சொன்ன மாதிரி கர்மயோகத்தை பண்ணலையோ அவர்கள் என்ன ஆகுறாங்கன்னா அவங்க எல்லாரும் சர்வஜான விமூடான், முழுமையான வந்து பாத்தீங்கன்னா ஞானம் இல்லாம மயக்கத்துல இருக்கக்கூடிய முட்டாள்கள். அந்த முட்டாள்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தான் வித்தி நஷ்டான் அச்சேதசக, அவர்களை வந்து பாத்தீங்கன்னா சீரழிந்து, நஷ்டான் அப்படின்னா மதிமயக்கம் அடைந்து சீரழிந்து போனார்கள் என்று அறிந்து கொள்வாயாக, நாசத்தை அடைந்தார்கள் என்று அறிந்து கொள்வாயாக. அப்ப நம்ம கிருஷ்ணர் சொல்ற மாதிரி வந்து கர்மயோகத்தை பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும், கெட்டு போவோம்னா என்ன ஆகும், திரும்ப திரும்ப பிறந்து புழு பூச்சியா பிறந்து நாய் பண்ணியா பிறந்து சின்னதா எத்தனை ஜீவராசி இருக்கு, 84 லட்சம் யோனிலையும் சுத்திக்கிட்டே இருப்போம். அதான் நாசத்தை அடைதல்னு பேர். அப்ப வார்னிங்கும் வந்து பாத்தீங்கன்னா 31ல வந்து பாத்தீங்கன்னா 32ல வார்னிங் கொடுத்தாச்சு. அதே நேரத்துல 31 வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், யாரு வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி சொல்றாரு 31ல, ஏமே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மானவாஹா ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தஹ முச்யந்தே தேபி கர்மபிஹி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். வார்னிங் எப்பவுமே நிந்தா பண்ணுனா ஒரு ஸ்துதி பண்ணணும், ஒரு ஸ்துதி பண்ணா ஒரு நிந்தா பண்ணணும். ஸ்துதி சொல்றார், எவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எவர்கள் என்னுடைய இந்த மதத்தை, கர்மம் கர்மயோகம் ஞானம் ஞான நிஷ்டை அப்படின்ற மதம், அந்த மதத்தை வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இந்த கொள்கையை பிலாசபியை வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் அனுதிஷ்டந்தி, சதா பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, என்னைக்கா ஒரு நாள் இல்ல, சதா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு யார் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மானவாக, எந்த மனிதர்கள் பண்றாங்களோ, ஸ்ரத்தாவந்தக ஸ்ரத்தையோட பண்றாங்களோ, அனசூயந்தக எந்த பொறாமையும் குறையும் காணாம பண்றாங்களோ அவர்கள் என்ன ஆகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா தேபி கர்மபிகி முச்சந்தே, அவர்களும் கூட இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வேற வழியே இல்லை, இந்த கர்மயோகத்தை பண்ணிதான் ஆகணும். 3 வந்து பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயத்துல 9, 19, அதுக்கப்புறம் 30 3 ஸ்லோகத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். 2வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 47வது ஸ்லோகம் கர்மத்தை பண்ணியே ஆகணும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதனால இதை வந்து சான்ஸ், வேற வழியே இல்லை, கர்மயோகத்தை பண்ணியே ஆகணும். சுவாமி இதெல்லாம் எதுக்கு சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நல்லா தெரிஞ்சுங்க. கர்மயோகம் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தலை வீங்கி போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணலைன்னா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சிரும். அப்ப இந்த கர்மயோகம் பண்ணாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தத்தை கேட்டோம் அப்படின்னா அந்த வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா சப்த ஞானத்தை உண்டு பண்ணும். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டையை கொடுக்காது. நிஷ்டை கிடைச்சாதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைய முடியும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்மயோகம் இல்லாத ஞானம் நிஷ்டையை கொடுக்காது. கர்மயோகத்தை பண்ணினாதான் பலன் எடுக்க முடியும். நிச்சயம் பண்ணிங்க. ஏன்னா 6வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகத்துல சொல்லும் போதே சொல்றார், ஆருருக்ஷேர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதே யோகாருடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சதே. நீங்க கர்மத்தை தியாகம் பண்ணனாதான் நிதித்தியாசனத்துக்கு போக முடியும். கர்மத்தை தியாகம் பண்ணணும்னா முதல்ல கர்ம பலனை தியாகம் பண்ணி ஒரு அபியாசம் நடந்திருந்தாதான் கர்மத்தை விட முடியும். அப்ப கர்ம தியாகம் ஈஸியா சம்பவிக்காது. கர்ம பல தியாகம் பண்ணியிருந்தாதான் கர்ம தியாகம் சம்பவிக்கும். கர்ம தியாகம் பண்ணியிருந்தாதான் நீங்க நிஷ்டைக்கு போக முடியும். இது ஸ்டெப்ஸ். இது அதனால கர்மயோகத்தை பைபாஸ் பண்ணிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடையிறேன் சுவாமின்னா சப்தத்தை தெரிஞ்சுக்கலாம். அதனால மோட்சம் கிடைக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4-5 சாப்டர்ல இருக்கிறத பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயத் புமான் விஷ்ணோ பரமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतम्. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतमहत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतं एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. நமஸ்காரம். நாளைக்கு கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த சாப்டர் இதுக்கும் போயிடலாம். கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டா. ஞானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கே போயிடலாம். நமஸ்காரம். ஹரி ஓம்.